இது நீங்க யோசனை பண்ணி பாருங்க. அன்னைக்கு உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு எந்த ஹீரோ பிடிக்கும், என்ன கலர் பிடிக்கும், அவங்க என்னெல்லாம் சாப்பிடுவாங்க, சாப்பிட மாட்டாங்க, அவங்களோட க்ரஷ் யார் யாரு அப்படின்னு அத்தனையும் உங்களுக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு அவங்க எந்த சிட்டில இருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே நீங்க ரொம்ப லக்கின்னு அர்த்தம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். வெல்கம் டு அடல்ட்ஹுட். ஒரு ஃப்ரெண்டு மீட்டிங்னு மூழ்கி போய் கிடப்பாங்க. இன்னொரு ஃப்ரெண்டுக்கு ஒரு டாட்லர் இருப்பாங்க. அது தூங்குறதே ஒரு பர்சனல் இன்சல்ட்னு நினைச்சிட்டு எந்நேரம் ஆக்டிவாவே இருக்கு. இன்னொரு ஃப்ரெண்டு ஹையர் ஸ்டடீஸா படிச்சு தள்ளிட்டு இருப்பாங்க. இன்னொரு ஃப்ரெண்டு ஸ்கிராச்ல இருந்து ஒரு பிசினஸ் பில்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொரு ஃப்ரெண்டு உங்க சேட்டை ஓபன் பண்ணிருப்பாங்க. நான் இப்ப ரிப்ளை பண்ணிரல அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பாங்க. ஆனா பண்ணிருக்க மாட்டாங்க. ஒரு 4 நாள் கழிச்சு பிரஷ் பண்ணிட்டு இருக்கும்போது அடடா அவங்களுக்கு ரிப்ளை பண்ணலையே அப்படின்னு யோசனை பண்ணுவாங்க. இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு தான் நம்மளுமே. இந்த அடல்ட் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் இந்த கேர் இல்லாதனால எல்லாம் காணாம போகாது. அவங்களுக்கு லைஃப் லவுடா ஆக ஆக இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் குவாய்ட் ஆயிரு. இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னா 6 மாசம் கழிச்சு நீங்க பாத்துட்டா கூட எடுத்தோன்னு நீயே மெசேஜ் பண்ணல நானே மெசேஜ் பண்ணலாம் பேசாம நல்ல கபகபன்னு பசிக்குது எந்த ஹோட்டலுக்கு போலாம் அப்படின்னு பேசுவீங்க. இல்லன்னா என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா நான் சொன்னா நீ நம்பவே மாட்டே அப்படின்னு ஒரு கதையை சொல்லுவீங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி அந்த கான்வர்சேஷன் எங்க விட்டுருந்தீங்களோ அங்க இருந்து அப்படியே கண்டினியூ பண்றக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஃபார்மாலிட்டிஸ் இல்ல, ஆக்வர்ட்னஸ் இல்ல, வெறும் கேஸ் மட்டும்தான். வார கணக்குல காணாம போயிருந்தா கூட அந்த ஒரு மீமை பார்க்கும்போது உங்க ஃப்ரெண்ட் ஞாபகம் இருக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணிருந்தீங்கன்னா இது நம்மத அப்படின்னு அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. எந்த எக்ஸ்பிளனேஷனும் தேவையில்லை, அந்த கேப்ஷனையும் கூட பார்க்க தேவையில்லை. ஏன்னா ரியல் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும் எந்நேரம் நான் உனக்கு வேண்டி இருக்கிறேன் எப்ப வேணா கூப்பிடு மச்சான் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ரேண்டமா ஒரு நாளைக்கு நீங்க 11 மணிக்கு நைட்டு கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க காலை பிக் பண்ணுவாங்க. அவிக தான் நீங்க ரெண்டா சுக்குநூறா உடஞ்சிருக்கீல உங்களுக்கு கை கொடுக்குறவியோ. அவிக கூப்பிடல அதனால நம்ம பேசல அப்படின்னு அந்த லெஸ் கம்யூனிகேஷன் லெஸ் லவ்னு நினைச்சுக்காதீங்க. நீ முதல்ல பேசுறியா நான் முதல்ல பேசுறேன்னா அப்படின்னு இந்த ரிலேட்டிவ்ஸ்குள்ள போடுற ஸ்கோர் மாதிரி போட்டுட்டு இருக்காம நீங்களே அந்த மீம் அனுப்புங்க, நீங்களே அந்த சேட் இனிஷியேட் பண்ணுங்க, பரவாயில்ல கூப்பிட்டு பேசுங்க. அந்த அடல்ட் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் டெய்லி கான்வர்சேஷன்ல எல்லாம் நிலைய நிக்காது. எல்லாரும் பிஸியா தான் இருக்கிறோம், எல்லாருக்கும் லைஃப் ஹாப்பனிங்கா தான் இருக்குது. இருந்தாலும் நமக்கு அந்த ஒரு ஸ்பேஸ் வேணும், நமக்குன்னு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்குது அப்படின்னா அது அந்த ஃப்ரெண்ட்ஸ் தான். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்லயுமே அந்த டெரிபிள் டைமிங்லயுமே நம்ம சேர்த்து வச்சிருக்கிற ஸ்கிரீன்ஷாட்ல இருந்து அது இன்னும் அலைவா இருக்குதுன்னு அர்த்தம் இல்ல.